ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலுக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மெரினா தான் போயிட்டுருக்கோம். மெரினாவில் போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணுறேன், என்ன ஃபன் நடக்குதுன்றது அந்த ஃபுல் வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பாரு, ஒவ்வொரு சுட்டு என்ன தருவீங்க? என்னங்க 50 ரூபா சுடுறோம், கிஃப்ட் தரணும்ல? கிஃப்ட் இல்லைக்கா, இல்லை எங்கேயுமே கிஃப்ட் தர மாட்டாங்க. எப்படி ஒன்று சுட்டுட்டேன், அதுக்குதான் பண்ணி சொல்கிறோமா? எல்லாரோட பார்வை நம்ம மேலதான் இருக்குது. கெத்தா விளையாடலாம் ஜாலியா. ஐயோ, ராயல் ப்ளூவா பத்தடிச்சிட்டு இருக்கேன். எப்படி ஐயோ, என்னடி ஆறு போட்டிங்களா? ஏன்னா அவனுங்க போட்டோம், வாங்க போடுங்க தங்கச்சி. சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கடல்னாலே கொஞ்சம் பயம். எனக்கு ரொம்ப பயங்கரமாக பயப்படுவான். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு என் கண்ணு முன்னாடி கடலில், அதனால் பயங்கரமாக பயப்படுவேன். சென்னை வந்ததுக்கப்புறம் கடலுக்கு ஒரு 3 டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் அந்த தண்ணி நான் காலை நினைக்கவே இல்லை. பயம், எங்கேயும் நம்ம கடல் அடைச்சிட்டு போயிருமோ அப்படின்ற பயம். கடல் அவ்வளோ கடல் மேலாம் என்ஜாய் பண்ண மாட்டேன். கடல்ல என்ஜாய் பண்ண மாட்டேன். இந்த ஆறு, தண்ணி, ஏரி, குளம் அந்த மாதிரி இருக்க பிளேஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே பயப்படணும். இந்த ஹார்ட் பீட்டுனா படப்பட எனக்கு இன்னும் அடிச்சுட்டே தான் இருக்கும். இந்த இடத்த விட்டு நான் நகண்டு போகிற வரைக்கும் என் ஹார்ட் பீட் டப். இது வேணால் தூரத்தில் இருந்து வேணால் ரசிச்சுக்கலாம் கடலை. என்னடி தண்ணி உள்ளெல்லாம் போயெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். நான் 13 வயசில் இருக்கும் போது ஒரு பையன் என் கண்ணு முன்னாடி உள்ளே போய் இறந்து போயிட்டான். செத்து போய் ஒரு இது வேற புச்சுக்கு வந்து பயப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கழுகு சுற்றி அந்த பையனோட உடம்பை காட்டுச்சு. அந்த பையனோட உடம்பு இது வரைக்கும் பாரு இல்லை. ஜாலியா இருக்கு. எவ்வளவு தூரம் இருந்து போறேன். தேங்க்யூ. நானே ஒரு பையனாங்கோலி தான். நீங்க என்ன? அதாவது கடலுக்கு வந்தாச்சு, ஆனால் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. இல்லைன்னா 24 மணி நேரமும் எப்படியும் இந்த சுண்டலுக்காரங்க பாம்பு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. சுண்டல் கடலைன்னு கடல்லே வந்து கடல் வைப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடைக்கல. ஆனால் அதை விட ஒரு ஸ்பெஷல் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னன்னா என்னோடய ஃபேவரட் பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கே பார்த்தா நின்று வாங்கிடுவேன். ஆனால் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல நான் பார்த்தேன். நின்று வாங்குற அளவுக்கு இங்கே வண்டியெல்லாம் பறக்குறானுங்க. வண்டி ஓட்ட மாட்டேங்கிறானுங்க, பயங்கரமாக பறக்குறானுங்க. அதனால் இன்றைக்கி வந்து அது கிடச்சிருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை என்னடா பஞ்சு மிட்டாய் இவ்வளோக்கு, பஞ்சு மிட்டாய்ங்க, அது ஒரு எமோஷனலுங்க. அது வார்த்தையே சூப்பராக இருக்கும். சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்குமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். சண்டே ஒரு வழியாக இன்னைக்கு இப்படி தான் போச்சு. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட மெரினா வந்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி டைம்லலாம் என் பையன் இருந்தானா நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுருப்பான். ஸோ அதனால் தான் இப்போ மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து கேட்டிங்க, சென்னையில் செட்டில் ஆகிட்டிங்களான்னு கேட்டிங்க. சென்னையில் செட்டிலாக ஆகலைங்க, ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன். ஸோ அதனால் செட்டிலுக்காகலாம் இங்கே வரல. இங்கே வந்து சென்னையில் வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒரு
சின்ன சின்ன பொருள் கூட பயங்கர ப்ரைஸாக இருக்குது. மதுரைக்கும் சென்னைக்கும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருக்குது. இன்றைக்கி நான் போனால் மீன் மார்க்கெட்டில் கூட மீன் மார்க்கெட் வீடியோ நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் ஸ்கேம் நடந்திருக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா ஸ்கேம் தான், எல்லாத்துலேயுமே ஸ்கேம் தான். எதுவுமே ப்ரைஸு கம்மியாக எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே ஹை ரேட்டு தான். ஒரு வேல்யூவே இல்லாத விஷயத்துக்கும் கூட இங்கே ஹை ரேட்டு தான். ரொம்ப ஒஸ்ட்டு. மதுரையை நினைக்கும் போது மதுரையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி டைம்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஒரு மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம சொந்த ஒரு மாதிரி வராது மதுரை சென்னை வந்து. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் உங்களுக்கு வரேன். ஓகேவா, பாய்.